பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் அழகாக கணபதியை நினைத்து, விநாயகரை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். எப்பயுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 4 விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கணும். 4 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகிறது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நாம் சரியில்லை, இல்லைன்னா நம்ம வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை. இப்போ நாம் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும், சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் முதல்ல நம்ம வீட்டை சரியான விஷயத்தில் செக் பண்ணணும். நம்ம எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த ராசிக்குன்னு உரிய கிரகங்கள், அந்த ராசிக்குன்னு உச்சம், ஆட்சி, பகை, நீசம் பெற்ற கிரகங்கள், இவர்களை வைத்து நம்ம வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா, உங்கள் வீட்டில் சில விஷயம் நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதா, நாம் நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கைகூட மாட்டேங்குதா, எல்லாம் நெருங்கி வந்து அப்படியே பாதியிலே நிற்கிதா, எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை சொல்ல போகிறேன். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயமும் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 20. இதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. இந்த பதிவை நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நாள் இதை ரொம்ப கடைப்பிடித்தால், கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கணும், இது நம்மளோட கொஞ்சம் தொடரணும் வாழ்க்கையில். ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிற இந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்தால் நிச்சயம் 3 மாதத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 90 நாள். ஆனால் தொடர்ந்து இதை செய்தால், செஞ்சு பார்ப்போமா? நாம் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னு முதல்ல நம்புவோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அதை தான் இந்த பதிவை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விதமான பிளானை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை தொடர்ந்து கீப் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இதை தொடர்ந்து இந்த விஷயங்கள், முதல்ல 10 விஷயம் நல்லது, அதே 10 விஷயம் எது செய்யக்கூடாது, இந்த 20 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணால், அதாவது 100 ஆண்டுகள் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே ஔவையாரை நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதனால தான் பிள்ளையார் முதல்ல உள்ளே வந்துட்டார். நம்ம பிள்ளையாரை நினச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். சங்கத்தமிழ் 3 இருந்ததுன்னா என்ன? நமக்கு இயல், இசை, நாடகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. உண்டா? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எல்லாம் கலந்தது. இந்த கலந்ததை எப்படி பிரித்து வச்சுக்கணும், எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போவோம். எப்பொருள், எந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருள் நம்ம பாதுகாக்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை. விருச்சக ராசிக்காரர்கள், எதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் பணம் வரும், எதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் பணம் வரவே வராது, அப்போ எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கணும், இந்த பணம் வரத்துக்கு என்னங்க வழி, இதை தான் பேச போகிறோம்.
முதல்ல பணம் வரத்துக்கு எதெல்லாம் வீட்டில் இருக்கணும், முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சிவபெருமானுடைய படம் வேணும். உங்கள் வீட்டில் ஒரு சிவப்படம், லிங்கம், அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலையார், யாரோ ஒரு சிவலிங்க படம், நல்ல அருமையாக ஒரு படம், நல்ல ஃப்ரேம், பெருசாக, பெருவுடையார் ஒரு படம் வாங்கி வீட்டு ஹாலில், சாமி ரூமில், வீட்டு வாசலில் சிவலிங்கம் படம் இருக்கணும். அவர் சிவலிங்கம் படம் இருந்ததுன்னா அந்த ஃப்ரேம் இருந்தால் போதும். அது மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டில் எந்திரம் இருக்கணும். ஏதாவது ஒரு எந்திரம், அது சிவ எந்திரம் இருப்பது, ஸ்ரீ சக்கரம் இருப்பது ரொம்ப உத்தமம். உங்கள் வீட்டு சாமி ரூமில் ஸ்ரீ சக்கரம். அடுத்தது திருஷ்டிக்காக ஒரு எந்திரம் இருக்குது, பில்லி சூனியங்கள்லாம் வரக்கூடாதுன்னு. நசி மசி வசின்னு ஒரு எந்திரம், அது முழுசாக சொல்ல முடியாது. அதனால் அந்த எந்திரத்தை நீங்கள் சிவ எந்திரம் அதை வாங்கி வீட்டு வாசலில் வைங்க. துஷ்டர்கள் உள்ளே வரமாட்டாங்க. சாமி ரூமில் கண்டிப்பாக ஸ்ரீசக்கரம் எந்திரம் வேணும், இருக்கணும். செப்பு எந்திரம் இருக்கணும். சிவனுடைய படம் இருக்கணும். விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டில் பணம் வரணும், பணம் தங்கணும் அப்படின்னா தீபம் ஏற்றணும். டெய்லி காலையில் சாயரைச்ச தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றணும். ஒரு வேளையாவது ஏற்றுக்கும் நெய் தீபம். இந்த நெய் தீபத்தில் தான் அந்த வாசனை இருக்கும். அந்த தீபம் ஏற்றுறதுல ஒரு வாசனை வரும். இந்த நெய் தீபம் ஏற்றும், ஒரே ஒரு தீபமாவது ஏற்றும். ரகசிய பணப்பெட்டி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போல்லாம் பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே பணம் வச்சுருப்பாங்க. உள் பாக்கெட்டுன்னு ஒன்று இருக்கும், இங்கே ஒரு பாக்கெட் ஒன்று வச்சுருப்பாங்க, பெரிய மனுஷன் பேர். இப்போல்லாம் எத்தனை பேருக்கு உள் பாக்கெட்டே கிடையாது தெரியுமா? ரகசியமே இல்லாமல் மற்றதெல்லாம் ரகசியம் வச்சுக்கிறோம். செல்ஃபோனில் வச்சுக்கிறோம் எல்லாம் ரகசியமாக. யாரும் பார்க்க முடியாத ஃபோட்டோஸ், யாரும் பார்க்க முடியாத வீடியோஸ், யாரும் பார்க்க முடியாத ஆப், இதெல்லாம் வச்சுக்கிறோம். சீரழியறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் இருக்குது. வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுடைய பாஸ்போர்ட்லேருந்து, ஆதார் கார்டுலேருந்து இதெல்லாம் நம்ம டைரெக்டாகவே வச்சுக்கலாம். ஒரு ஃபைல் போட்டு வச்சுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து பணம் மட்டும் ரகசிய பணப்பெட்டி கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்துங்க. அப்போ தான் பணம் தங்கும். நிறைய பேர் விருச்சக ராசிக்காரங்க இதை செய்ய மாட்டீங்க. சார் 10 ரூபா தான் சார் நானே சம்பாதிக்கிறேன், என்ன சார் இதில் ரகசியம் அப்படின்வாங்க. ₹1 அதில் கொண்டு போய் ரகசியமாக ஒரு இடத்துல வை. ஒரு பர்ஸ் வச்சுக்கோ, பாக்கெட் வச்சுக்கோ, வீட்டில் ஒரு இடம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பணம் பெட்டி இருக்கணும். இன்னொரு இடத்துல பணப்பெட்டியே இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் இருந்தால் தானே பணம் வரும். பணப்பெட்டி யூஸ் பண்ணும். அதுமாதிரி ரெட் கலர் மலர் பூ கண்டிப்பாக, ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, செம்பருத்தி பூ, அரளிப்பூ, வாசனை அலரி, அந்த அரளியில் வாசனை ரோஸ் கலரில் இருக்கும். அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் விருச்சக ராசிக்காரர்களே. நல்ல பலன் உங்களுக்கு, நல்ல யோகம். அது மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு தியானத்திற்காக ஒரு அறை இருக்கணும். அங்கே உட்காந்தா ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு வரணும். சில வீட்டில் ஹால்லே தியானம் பண்ணுற அளவுக்கு அந்த ஹால் இருக்கணும். ரொம்ப சுத்தமாக இருக்கணும். தியானத்திற்காக விருச்சக ராசிக்காரர்கள் அடிக்கடி தியானத்தில் உட்காருங்க. வீக்லி ஒன்ஸு இல்லைன்னா டெய்லி ஒன்ஸு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸு ரொம்ப நல்லது. உங்களால் எந்த பழக்கத்தையும் ஈஸியாக விட முடியும். அப்படிப்பட்ட மனபலம் விருச்சகத்துக்கு உண்டு. கெட்ட பழக்கமே இருந்தாலும் விட முடியும். அது ஒன்று ஒன்றா விட ஆரம்பிக்கலாம். அதனால் ஒரு பழக்கத்தை நம்ம வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். அப்போ தியான அறை கண்டிப்பாக வேணும். ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு ரொம்ப, உங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சிரும், அந்த இடத்துல உட்காந்து சில முடிவு எடுங்க. அந்த இடத்த சுத்தமாக வச்சுங்க. கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரம்னு எல்லா இடத்துலையும் பச்சை கற்பூரம் இருக்கணும். எங்கே போனாலும் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி அதை தெளித்து விடுங்க, தண்ணியில் தெளித்து விடுங்க. பச்சை கற்பூரத்தை உங்கள் ட்ரெஸ்ஸு வைக்கிற இடங்கள், முக்கால்வாசி உங்கள் பீரோவை திறந்த பச்சை கற்பூர வாடகை அடிக்கணும். உங்கள் காரை திறந்த பச்சை கற்பூர வாடகை அடிக்கணும். அதுதான் இப்போலாம் விற்கிது, நிறைய இடத்துல விற்கிது பாருங்கள். இந்த பச்சை கற்பூரம் விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் பணக்காரன், நீங்கள் கோடீஸ்வரன். பணம் வரும், பணம் தங்கும், தேவையில்லாமல் பணம் செலவாகாது. கண்டிப்பாக ருத்ராட்சம் போட்டுங்க விருச்சக ராசிக்காரர்கள். ருத்ராட்சம் உங்கள் வீட்டில் இருக்கணும். ருத்ராட்ச மாலை, நீங்கள் அந்த ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு சாமி பூஜை முடிச்சுட்டு ஒரு காயத்ரி மந்திரம் ஒரு 108 சொல்லலாம். சிவ மந்திரம் 108 சொல்லலாம். ஏதோ ஒரு 108 மந்திரம் ருத்ராட்சத்தை வச்சு உருட்டலாம்.
இந்த ருத்ராட்சம் இருக்கணும். ருத்ராட்சம் முடிஞ்சால் போட்டுக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள். எல்லோரும் போடலாம். ஆமாம், சுத்தமாக இருங்க. கற்பூர வாசனை, பச்சை கற்பூர வாசனை இருக்கணும். ஆழ்ந்த அமைதி தான் விருச்சகத்துடைய மிகப்பெரிய பலம். அதுதான் பணம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களை உடனே கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்கள் ஒரு செகண்டில் உங்களை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் உட்கார வைக்கலாம், உட்காந்துக்கலாம். நீங்கள் உங்களால் முடியும். ஒரு குடும்பத்திலே பெரிய பிரச்சனை நடக்கும், அட்டி திட்டி சண்டை கூட நடக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஹாலில் போய் சத்த நேரம் இப்படி உட்காந்திங்கன்னா அமைதியாகிடுவீங்க. அது என்ன ஒன்றே ஒன்று, அவங்க நினைக்கிற அந்த சண்டைக்குள்ளே போகக்கூடாது, நம்ம உட்காந்துடணும். இதுதான் ஆழ்ந்த அமைதி. ஆன்மீக இசை, ஆன்மீகம் சார்ந்த இசையை கேட்டுக்கிட்டே இருங்க. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டு ரொம்ப அழகாக எத்தனையோ இருக்குது பாடல்கள் ஆன்மீகம் சார்ந்த. கந்தசஷ்டி கவசம். அதுமாரி வீட்டில் செப்பு பாத்திரம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. சுவாமி ரூமில் செப்பு தட்டு, செப்பு பஞ்சபாத்திரம், செப்பு பாத்திரத்தில் கலசம், ஒரு சின்ன தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி. வீட்டு வாசலில் செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே கொஞ்சம் பூ போட்டு வீட்டு வாசலில் வைங்க. செப்பு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம். சில பேருக்கு தண்ணி குடிக்கும்போது செப்பு பாத்திரத்தில் குடித்தா ரொம்ப நல்லது. இந்த இது வைப்பாங்க, தண்ணி ஊற்றுற ஜக்கு, செப்பு ஜக்கு ஒன்று வச்சுக்கலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் செப்பு பாத்திரத்தில் இருக்கிற ஒரே மைனஸ் என்னென்னா, டெய்லி நல்லா அலம்பணும். நல்ல சோப்பு போட்டு நல்லா அலம்பி புளி போட்டு கூட அலம்பலாம், நல்லது. க்ளீனாக வச்சுக்கணும். செப்பு வச்சுக்கிறதுல ஒரு பெரிய மைனஸ் இல்லைன்னா கருத்து போயிடும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் சிவபெருமான் நல்லதை செய்வார். நடராஜரை வழிபாடு பண்ணுங்கள். நடராஜர் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எதெல்லாம் இருக்கக்கூடாது விருச்சிக ராசிக்கு? இந்த பயமூத்துற படங்கள் இருக்கக்கூடாது. பயமூட்டுற மாதிரி இருக்கும் படம். கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும், பிளர்ற மாதிரி, யானை பிளர்ற மாதிரி சத்தம். இந்த ரிங்டோனில் கூட இதெல்லாம் வைக்காதீங்க. பயமூத்துற மாதிரி, பயமூர்த்தம் வந்ததுன்னா நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுமாரி உங்கள் வீட்டில் எந்த ரூமு இருட்டிலே இருக்கக்கூடாது. தூங்கும் போது லைட்டாக ஏதாவது வெளிச்சம் இருக்கணும். உடஞ்ச சிலை இருக்கவே கூடாது. விஷ வார்த்தை பேசாதீங்க. உங்கள் வாயிலேருந்து நல்லா இருக்க மாட்டேன், கெட்டு போயிடுவேன், யாரையும் திட்டக்கூட திட்டாதீங்க. அது உங்களை முதல்ல தாக்கிட்டு தான் அடுத்தது போகும். ஒருத்தன் தப்பே பண்ண போட அப்படி சொல்லுங்கள். போடான்னு கூட சொல்லாதீங்க. திருந்தி வாடா அப்படி சொல்லுங்கள். பிறகு பார்க்கலாம், இல்லை வாடா வாடான்னு சொல்லுங்கள். வாடாங்கிறதும் போடாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உண்டு. போடான்னு கூட சொல்ல வேண்டாம், போ அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். வா வா பிறகு வா பிறகு வா பிறகு வா அப்படி சொல்லுங்கள். இல்லை வா 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 வான்னு அனுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? போன்னு சொல்லாமல் வான்னு அனுப்புங்க. வார்த்தையில் கூட அப்படி கொண்டு போங்க. பழைய கோப நினைவுகளை தயவு செய்து விட்டுடுங்க. அது இருந்ததுன்னா உங்களை அழிச்சிடும். உங்களால் சில விஷயத்தை மறக்கவே முடியாது. அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதுதான் உங்களோட டவுன், வசீகர தன்மையை குறைச்சிடும். குப்பையை சேமிக்காதீங்க, நிறைய குப்பைகளை சேர்க்காதீங்க. சின்ன சின்ன விஷயம் துர்நாற்றமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதுமாரி அது என்ன சொல்லுவாங்க, பூஞ்சை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் சில விஷயங்கள் வந்து பாசி பிடிக்கிறது, பொருட்கள் யூஸ் பண்ணாமல் இருந்து அப்படியே தான் ஆகிறது, அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. அது இருந்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைஞ்சிடும். அதை பார்த்துக்குங்க. உடஞ்ச கதவு இருக்கக்கூடாது, தாப்பாக உடையக்கூடாது. விருச்சிக ராசிக்கார வீட்டில் தாப்பாலாம் கரெக்டாக இருக்கணும். எல்லா தாப்பால் சத்தம் வரக்கூடாது. வீட்டு கதவுல சத்தம் வரக்கூடாது. சத்தம் அதிகமாக இருந்தாலே விருச்சிக ராசி நல்லா இருக்காது. சாமி மியூசிக் கேட்குறது, மியூசிக் கேளுங்க, சத்தம் இல்லாமல் ரொம்ப சத்தமாக இருக்கணும். தம் தம் தம்னு கேட்கக்கூடாது. அது பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்க நடக்கும்போது பொறுமையாக நடக்கும். பூமாதேவிக்கு அதர் மாதிரி நடக்கக்கூடாது. அதிக சத்தம் வேண்டாம். அந்த க்ரீச் அப்படின்னு ஒரு சத்தம், இந்த ஜன்னல் கதவு இதெல்லாம் ஆயில் போட்டுக்கிட்டே இருக்கு. டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா அது உங்களே முதல்ல ஃபஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆக்கிடும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, முதல்ல ஒன்று பிடிச்சிருக்கோம், அவர் பிடிக்காது, பிடிக்கலன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு உடனே மாற்றுங்க, அவ்வளவுதான். இது எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு யோசிக்க வேணாம். இதை மட்டும் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் வளர்ச்சி உண்டாக்க போகிறார். பணம் வரும், பணம் தங்கும், பணக்காரர் கோடீஸ்வரர் ஆவீங்க. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். என் அன்பு உறவுகளே, என்றைக்குமே ஆரம்பத்தில் ஒன்று பார்க்குறோம், நடுவில் ஒன்று பார்க்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். எண்டு கிளைமாக்ஸ். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசில் எந்த சிந்தனைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்
அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். சில விஷயத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பாதி பாதியாக நம்ம வாய் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், 10 நாள் தான். ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே பிள்ளைங்களை போய் சேர்த்து விட்டால் 10 நாள் தான் ஒரு கிளாஸுக்கு போவாங்க. அடுத்த 10 நாள் போக மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கே போனால் 10 நாள் தான் டிப்டாப்பாக போவோம். திடீர்னு ஒரு நாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். என்றைக்குமே ஒரே டிப்டாப். என்றைக்கு வெற்றியாளர்கள்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க? அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காங்க. வெற்றி பெற விரும்புபவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் வெற்றி கிட்ட வர மாட்டேங்குது. நம்ம பணம் வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், வெற்றி வரணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயத்தை 90 நாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை, உயர்வுகளை நாம் உண்டாக்குவோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்ப்போம். நாம் மனசு வச்சா நடக்குங்க. நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துவோம். எல்லாரும் சேருவோம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசுக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்டருந்து கண்டிப்பாக வருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல சுத்தமான சுகாதாரமான சுத்தமான இடம், தர்ம சிந்தனை, தர்மம், இறை நம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக செழிப்பு, மன அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வீடுகள்லேயும் அதிர்ஷ்டம், பணவரவு, மன நிம்மதி நிரம்ப கண்டிப்பாக அமையும். நிறைய கிடைக்கும். இதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை நீங்களும் பங்கெடுத்துக்குங்க. நம்புகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பணவரவு, நிம்மதி கிடைக்கணும், நிரம்ப கிடைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சந்திக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிறோம். 90 நாள் கண்டிப்பாக உறுதியாக நாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். செய்வோமா? செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.